வாங்க சார், சாப்பிட்டு போயிடலாம். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்க போற வழியில சாப்பிட்டுக்கிறோம்ப்பா. இல்ல சார், ஏய் திலீபா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரூம் போட சொன்னேன், என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அவங்க வெயிட் பண்றாங்க, வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க வாங்க சார், சாப்பிட்டு போயிடலாம். இருக்கட்டும்பா, நீ வேலையை பாரு, நாங்க இருந்து சாப்பிட்டு போறோம். சார் வாடா. வள்ளி, சாப்பிடணும்னு உட்காந்தா ட்ரெயினை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். போற வழியில சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. வாடா. எத்தனை ரூமுங்க வேணும்? டேய் நில்றா. ரூம் எல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க ஒப்பங்கிற பேரை சுத்திட்டு இருக்கானே ஒருத்தன், எங்க அவன்? இந்த பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. டேய், இவ்வளவு நாள் உங்க அப்பன் கொடுத்த மரியாதை அதிகம்டா. அவன மாதிரி ஒரு ஃப்ராடு போட்டு நான் பார்த்ததே இல்ல. எங்கடா அவன்? மாமாவோட வாட்ச் ரிப்பேரு, அது சரி பண்ண வரதுக்காக போயிருக்காரு. ஓ, அவன் தான் உருப்படாதவன் பார்த்தா அவன் வாங்கி கொடுத்த வாட்ச் அப்படிதான் இருக்கான். வாட்ச் சரியில்லைன்னா மாத்திக்கலாம், ஆனா அவனே சரியில்லைன்னா ச்சே, சொல்லவே வாய் கூசல் அதிகத்தை பண்ணிட்டு நல்ல மாதிரி சுத்திட்டு இருக்கானே, அவன் என்னடா பண்ணலாம்? இங்க பாருங்க, நீங்க வேணுட்டே என்ன வம்புக்கு இழுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறீங்க. உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. டேய், நான் ஏன்டா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? உங்க அப்பனை நிக்க வச்சு ஒரு கேள்வி கேட்டா அவன் யோகியதை வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு அவமானம் தாங்க முடியாது, தூக்கல தொங்கிடுவான். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் தானா நின்றும். ஏண்டா உங்க அப்பா செத்துருவான்னு சொல்ற, நீ பாட்டு போன மாதிரி போயிட்டே இருக்க? வேணாங்க, இதோ நிறுத்திக்கோங்க. எங்க அப்பா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. டேய், லிமிட்டை தாண்டா என்னடா பண்ணுவேன்? தலை சீவிரியா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, உங்க அப்பா ஹரிச்சந்திரன் அயோக்கிய ராஸ்கல். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, எங்க போய் தொலை வேண்டியதானே. அதை விட்டுட்டு எங்க அப்பா போய் தப்பா பேசிட்டு இருக்க. நான் எங்கடா தப்பா பேசுனேன்? அதான்டா உண்மை. உங்க அப்பா ஒரு தப்பான ஆளு, அசிங்கம் முடிச்சவன். ஆனா வெளியில மட்டும் அப்பாவை மாதிரி வேஷம் போட்டுட்டு திரியறான். அந்த வேஷத்தை நம்பி தாண்டா எங்க அத்தையும் ஏமாந்தாங்க. ஒழுக்கமான குடும்பம் நினைச்சு தாண்டா உங்க கூட சம்மந்தம் பண்ணோம். இப்படி தரங்கிட்ட குடும்பம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா புள்ளைய கேட்க வந்த அன்னைக்கு அவன் மூஞ்சில காரி துப்பி வெளியே அனுப்பியிருப்பாங்க. அந்த வேலை தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா கேடு கட்டவன்னு தெரிஞ்சு போச்சு. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. டேய், பேசுற என்னடா பண்ணுவேன்? இந்த பார், அப்பான் தலையில் தூக்கி வச்சு ஆடுறியே, அவன் உங்க அப்பனே இல்ல தெரியுமாடா உனக்கு? என்ன மறைக்கிற? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அந்த ஆளு உங்க அம்மாவோட உங்க அம்மான்னு சொல்ல முடியாது. அவன் பொண்டாட்டியோட 2 வருஷம் தான் வாழ்ந்திருக்கான். 2 வருஷத்துல 3 குழந்தை எப்படா பெற்றிருக்க முடியும்? அதுவும் இத்தனை வயசு வித்தியாசத்துல. ஒண்ணு உங்களை குப்பத்தொட்டில இருந்து எடுத்து வளர்த்திருக்கணும், இல்லனா ஏதாவது தப்பான கனெக்ஷன்ல வேற வேற பொண்ணுங்களுக்கு பெற்றிருக்கணும். அதுவும் இல்ல, உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே தப்பான என் மேலே கை வச்சியா? அப்பா இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் நடந்து போச்சு. கல்யாணம் நல்லபடியா முடியும். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு. கொண்டு போங்க.
பார்த்து வாங்கப்பா. ஐயோ மாப்ள மாப்ளக்கு என்னாச்சு? ஐயோ ஜமுனா கண்ணா ஜமுனா கூப்பிடு மாப்ள. ஐயோ மாப்ள மாப்ள ஐயோ 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 நவுருங்கம்மா, காத்த விடுங்கம்மா. ஐயோ மாப்ள மாமா கடந்து வந்து பாருங்க மாப்ள. ஜமுனா தள்ளுங்க மாப்ள. மாமா ஐயோ மாமா ஐயோ என்ன படமாவேமா என் மாமாவை எப்படி பண்ணது? திலீப் வந்தாம வெட்டிட்டான். சகல 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 ஐயோ என் வாழ்க்கையே போச்சேப்பா. நான் முன்னாடி உன்னை சொன்னேன், நீதான் என் பேச்ச கேட்கல. நான் சொன்னதை நீ நம்பவே இல்லை. இப்ப என் மாமாவை இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. ஐயோ நான் இப்ப என்னம்மா பண்ணுவேன்? மாமா மாமா என்ன பாருங்க மாமா. இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? உனக்கு தூக்கம் ஆஸ்பத்திரிக்கு உயிருக்கு ஆபத்து வந்துட போகுது. தூக்குங்க, ஐயோ வாங்கயா, காலை பிடிங்க. அழுவீங்க, பிடிங்க. ஸ்வீட் வாங்க, சீக்கிரம் வாங்க. மாமா மாமா தருங்க தருங்க. என்னாச்சு? என்னங்க ஆச்சு? என்னமாச்சு? ஏமா தூக்கிட்டு போறாங்க? புள்ளைய போய் கேளியா? என் மாமாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிறதுக்காக அப்பனும் புள்ளையும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. என்னமாச்சு சொல்லுமா? தபார், என் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணாச்சு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஜமுனா சீக்கிரம் ஏறு ஏறு. கர்ணா வண்டி எடுக்க சொல்லு. என்னாச்சு? நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. அக்கா வாடா அண்ணே, சீக்கிரம் வாண்ணே. சீக்கிரம் சீக்கிரம் வந்து வண்டி எடுத்து விடுங்க மாமா. ஐயோ அழகு என்னப்பாச்சு? திலீபனுக்கு அவருக்கு ஏதோ தகராறுப்பா. திலீப் அவர் கழுத்துல வெட்டிட்டான்ப்பா. என்ன மாமா இது? ஏன் இப்படி பண்ண? இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. எல்லாமே போச்சு. எந்திரி எந்திரி மாமா, எந்திரி. அக்கா அக்கா என்ன காச்சு? என்ன நடந்துச்சு? தம்பி, நடக்க கூடாது நடந்துருச்சுப்பா. எல்லாம் போச்சுப்பா. திலீபன் இப்படி பண்ணிட்டானேப்பா. எங்க திலீபன்? மாடியில இருக்கான். டேய் வாடங்க. வாடா. ஏன்டா இப்படி பண்ண? அப்படி என்னடா வெறி உனக்கு? ஏன்டா இப்படி பண்ண? அப்பா அவன் என்ன பத்தி ஏதாவது பேசினா கூட பரவாயில்லப்பா, உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன். டேய் என்ன வேணா பேசிட்டு போட்டோம். நீ பொறுமையா இருந்து சொல்லிட்டு போனேனா இல்லையா? சொல்லிட்டு போனேனா இல்லையா? நான் வரதுக்குள்ள இப்படி எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிட்டியடா. இப்ப நான் உங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றது? சக்தி கல்யாணம் எப்படி நடக்கும்? வள்ளி, உனக்கு பசிக்குதுன்னா சொல்லுமா, ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம். கல்யாணத்திலே சாப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லைங்க. மடி, கல்யாணத்துல பந்தி பரிமாறி நம்ம சாப்பிட்டு போறதுக்குள்ள ட்ரெயின் போயிடுமா. இப்போ ஹோட்டல்னு வச்சுக்கோ, அங்க என்ன இருக்கோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம்ல. வேண்டாம் விடுங்க, ஸ்டேஷனுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். என்னங்க கம்மலை காணுங்க. என்னது கமலை காணுமா?
நல்லா பாரு. எங்க போச்சு? டிரைவர், வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. சரிங்க ஐயா. எங்கம்மா போட்டீங்க? தெரியலீங்களே. ஏன் வள்ளி, காதில் இருக்கிற கம்மல் கழண்டு விழுறது கூட தெரியாமலா இருப்ப? திருகாணி கொஞ்சம் லூஸா இருந்ததுங்க, மண்டபத்திலேயே கவனிச்சேன். அப்பவே அதை டைட் பண்ணேங்க. ஆனா எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. எங்க மண்டபத்துல நம்ம உட்கார்ந்த இடத்துல தாங்க விழுந்திருக்கோம். கொஞ்சம் வண்டியை திருப்ப சொல்லுங்க, நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். என்ன விளையாடுறியா? இப்ப டைம் என்ன தெரியுமா? இந்த டிராபிக்ல திரும்ப மண்டபம் வரைக்கும் போயிட்டு வந்தா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். இல்லைங்க, லேட் ஆகாதுங்க. ஒரே ஒரு நிமிஷம், கண்டிப்பா அங்கதாங்க விழுந்திருக்கும். புரியாம பேசாத வள்ளி. அவ்வளவு பேர் வந்து போற இடத்துல ஒரு கம்மலை பார்த்தா யாரும் எடுக்காமலா இருப்பாங்க? கம்மலும் கிடைக்காம ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட்டு நாம தான் அவஸ்தைப்படணும். விடு, ஊருக்கு போனதும் வேற கம்மல் வாங்கிக்கலாம். இல்லைங்க, அந்த கம்மல் என்கிட்ட ரொம்ப வருஷமா இருக்கு. போட்டும் விடு வள்ளி. அது மட்டும் இல்லைங்க, அது வைர கம்மலுங்க. அந்த ஒரு கம்மலோட விலை எவ்வளவு ஆகும் தெரியுமா? சக்திக்கு 2 சவரன் 3 சவரன் செய்யலானும் போது வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்ப இதை மட்டும் விட்டுடுன்னு சொல்றீங்க, எப்படிங்க? ஏங்க டிரைவர், மண்டபத்துக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா? முடியுமா? நீங்க ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு வந்தீங்கன்னா ட்ரெயினை பிடிச்சிடலாம். இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணி விட்டுருக்கோம். போலாங்க, நான் லேட் பண்ண மாட்டேங்க. நான் உட்கார்ந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துடலாங்க. எனக்கு என்னமோ அங்கதான் விழுந்திருக்கும்னு தோணுது. சுபா, சொன்னா கேட்க மாட்டேன். டிரைவர், வண்டியை மண்டபத்துக்கு திருப்பு. சரிங்க ஐயா. மாமா பொண்ணு விடாதுக்கா, வாக்கா. அக்கா, நீ வாக்கா, வா. பயமா இருக்கு. மாமா, அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர், மாமா எப்படி இருக்காரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே? சார், நான் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்பல. உங்க மாமா இப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. கழுத்துல ஆழமா வெட்டுப்பட்டதுனால மூளைக்கு போற நரம்பு டேமேஜ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உயிர் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. நீங்களே இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? என் மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவரை நாங்க காப்பாத்திடுவோம். மாமா பொழைச்சுக்குவாருன்னு சொல்லுங்க டாக்டர். உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம். நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க. அம்மா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. கோவில்ல தீ மிதிக்கணுமாமா? அங்க பிரதர்ஷனம் பண்ணணுமா? இல்ல என் நாக்குல அல குத்திக்கணுமா? எது பண்ணவும் நான் தயாரா இருக்கேம்மா. என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேம்மா. மாமா உயிருக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணானா நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜமுனா, ஏமா அப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆயிடாது. உனக்கு ஒரு குறையும் வராதுமா.
நம்ம குலதெய்வம் நம்மள கைவிட்டுற மாட்டாமா. சாமி கைவிட்டாலும் அம்மா மனசு மட்டும் மாறாதே. உனக்காகவும் மாமாக்காகவும் ஒரு சட்டு கண்ணீர் விட்டுட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே அந்த மூதேவிக்கு லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சுகுணா, இந்த மாதிரி நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுற? லட்சுமி கல்யாண விஷயத்துல இது வரைக்கும் நீ அப்படிதான் நடந்துட்டு இருக்க. இவனுக்கும் அவளுக்கும் நிச்சயம் பண்ண நாள்ல இருந்து நம்ம என்னைக்கா நிம்மதியா இருந்திருக்கோமா? இல்ல நம்ம குடும்பத்துல தான் நல்லா நடந்திருக்கா? நீ குலதெய்வம் கோவிலுக்கு போற அன்னைக்கு லட்சுமி காலை உடைச்சுக்கிட்டான். கல்யாணத்துக்கு கிளம்புறப்ப தாலி காணாம போச்சு. ஆர்த்தி தட்டு தவறி விழுந்துருச்சு. கடைசியில காட்டாயிரம் பஞ்சராச்சு. இப்படி ஒரு விபரீதம் நடக்காம இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு தடங்களும் பிரச்சனையும் வந்திருக்கு. ஆனா நீ எதையுமே மதிக்கலையே. அதுக்கான காரணம் என்னன்னு கூட நீ யோசிக்க தயாரா இல்லையே. இதோட விளைவு என்ன நீ பாத்தியம்மா? உன் மூத்த மாப்பிள்ள வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ என்னம்மா பண்ண போற? உன்னாலதான் என் வாழ்க்கை போச்சேன்னு ஜமுனா கதற போறா. அவளை எப்படி நீ தேத்த போற? இப்போ இந்த பேச்சு ரொம்ப முக்கியமா? டேய், நான் உன்கிட்ட பேசல, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். சுகுணா, அம்மா, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. சக்தி நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஆசை சரியில்லைங்கிறது அம்மா உண்மை. அவர் ஆசை தான் நம்ம குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குது. லட்சுமிக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நீ உஷாரா இருக்கணும். நாங்க எவ்வளவு சொல்லி நீ கேட்கல. எங்களை விட அவங்க தான் முக்கியம் தலையில தூக்கி வச்சு ஆடுன. அத்தை ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்காங்க. எதுக்கு பழசெல்லாம் சொல்லி சொல்லி மேல மேல நோக்கடிக்கிறேன்? இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கூடாது, அதனால தான் சொல்றேன். அம்மா, இதுதான் நமக்கு சாமி கொடுத்திருக்க கடைசி எச்சரிக்கை. இப்பவாது உன் மனசை மாத்திக்க. நீ எடுக்கிற நல்ல முடிவு தான் மாமா உயிரை காப்பாத்தும். இல்ல ஒரு சாவு வேண்டாதான் நீ புரிஞ்சுப்பேன்னா அப்புறம் உன் இஷ்டம். என்ன சுகுணா வார்த்தையால இப்படி நெருப்பாளி கொட்டுற? என் புள்ள அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டான். அதுக்காக தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. அது தப்பாமா? தப்பில்லம்மா, தப்பே இல்ல. தாராளமா கட்டி வை. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க ஊத்தரா போய் சேர்ந்துருப்போம். எங்க சமாதி மேல நின்னு அவங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்தி வைமா. இப்ப அவங்க நமக்கு சொந்தம்னு ஆயிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் நாம அவங்களுக்கு பக்கபலமா இருக்கணும். சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்தை பத்தியும் பேசிட்டு வா.